எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஷோல எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெரிய முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் பட்ஜெட் படம். ஸோ ஸ்மால் பட்ஜெட் படம்னாலே வந்து ஆ கதைக்களம் நல்லா இருக்கும். அத தாண்டி அவங்களோட மேக்கிங்ல வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அதுதான் வந்து சிறு பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில ஒரு படம் வந்து ரொம்ப சிறு பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. 11 அப்படிங்கிற ஒரு படம். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த எந்த இடத்துலயுமே தோய்வே கிடையாது. ஸோ படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரையிலும் இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ ஒர்க் அவுட் பண்ணி, ஒரு சூப்பரான படத்த எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட குடுத்துருக்காங்க. பொதுவா நல்ல படங்களுக்கு எல்லாமே இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஸோ ஆடியன்ஸ்க்கு தியேட்டர் கிடைக்கிறதில்ல ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர்றதில்ல. அவங்கள புல் பண்றதுக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேர் தேவைப்படுறாங்க. அப்படின்றதெல்லாம் நெறைய இருக்கு. பட் இன்ஃப்ளூயன்சர் சொன்னாலுமே அந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நெறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு, இன்ஃப்ளூயன்சர் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வந்து படத்துக்கு போகவே ஆரம்பிச்சிருக்காங்க ஆடியன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது 11 படத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர். அ படம் வந்து எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிஞ்சாலே அந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல படமா கருதப்படும் இல்லையா? ஸோ இந்த படமும் அப்படிதான். படத்துல வந்து தேவையில்லாத லவ், தேவையில்லாத பாடல்கள் எதுவுமே இல்லாம, படம் எங்க ஆரம்பிக்கணுமோ, எங்க எந்த கதைய நோக்கி போணுமோ, அந்த கதைய நோக்கி கண்டிப்பா சூப்பரா போயிட்டுருக்கு. அ படத்தோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, யார்றா அவன்? ஏன்டா அவன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான்ற ஒரு கேள்வி தான் நம்ம மண்ட ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் பார்த்த வரைக்கும், ஒருவேளை வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவன் பண்றது தான் கரெக்ட்டோ! ஆ நான் அனுபவிச்ச வலிய நீயும் வைக்கணுன்ற ஒரு பழி வாங்குற உணர்ச்சி வந்து எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் இருக்கும். அதுவும் ட்வின்ஸா பொறந்துட்டா அது இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுவிதமான கதைக்களமா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல நெறைய சஸ்பென்ஸ் இருக்கு. நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே சொல்ட்டா இந்த படம் பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ஸோ ஆனா இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்லுவீங்க இந்த படம் வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படிங்கிற மாரியே சொல்லுவேன். நெறைய நல்ல படங்கள் வருது. சின்ன சின்ன படங்கள்லயும் அ இந்த இந்த பட்ஜெட்ல, இந்த காசுல இந்த படத்த வந்து சூப்பரா எடுக்க முடியும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அ 11 அப்படிங்கிற ஒரு டைட்டிலே ஒரு டிஃபரண்டான டைட்டில். ஸோ என்னடா 11 அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் ஆனா நீங்க படம் பார்க்கும்போது அது எல்லாமே வந்து அ புதுசா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ 11 இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே பயங்கர ஒர்த்தான படம். கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதே மாரியான அடுத்த ஷோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தட் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா. டாட்டா பை பை. டேக் கேர்.